ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு கிராமத்திலே ஒரு பாத்திரம் வியாபாரம் செய்யும் ஒரு பாத்திர வியாபாரி தினந்தோறும் தன்னுடைய மிதிவண்டியிலே, அதாவது சைக்கிளிலே பாத்திரங்களை கட்டி கொண்டு ஒவ்வொரு ஊராக சென்று விற்பனை செய்வது வாடிக்கையாக வைத்திருந்தார். ஒரு நாள் ஒவ்வொரு கிராமமாக அவர் விற்பனை செய்ய போய்கொண்டிருந்த போது மதியான நேரம், பயங்கரமான வெயில். இந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் எங்காவது இந்த மிதிவண்டியை நிறுத்திவிட்டு நாம் ஓய்வெடுத்தால் நல்லது என்று யோசிக்கின்றார். அப்படியாக சாலை 2 ஓரங்களையும் கவனித்தே வருகிறார். ஓய்வெடுக்க நல்ல இடம் கிடைக்குமா என்று பார்க்கின்றார். அவர் நினைத்தது போன்று ஒரு அற்புதமான இடத்தை கண்டுபிடித்து விட்டார். ஆம், ஒரு பெரிய ஆலமரம், நல்ல இலைகள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம். படர்ந்து கிடந்த அந்த ஆலமரத்தின் கீழ் அற்புதமான நிழல். அதை பார்த்த உடனே தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டார், தன்னுடைய சைக்கிளை நிறுத்திவிட்டார். இறங்கி தலையில் கட்டியிருந்த அந்த துண்டை விரித்து படுத்து விட்டார். படுத்து இப்படி அண்ணாந்து பார்த்து அந்த மரத்தை பார்க்கின்றார். இலைகளெல்லாம் ஒன்றோடு ஒன்று ஆடிக்கொண்டே இருக்கின்றது. அதிலே ஆங்காங்கு சின்ன சின்ன காய்கள், நிறைய அந்த ஆலங்காய்கள் கிடக்கின்றன. இப்போது அந்த மனிதன் யோசிக்கின்றார், தென்னை மரம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் அதில் இவ்வளோ பெரிய தேங்காய் கிடக்கு. இது எவ்வளோ பெரிய ஆலமரம், காய் ரொம்ப சின்னதாக இருக்கு. இவ்வளோ பெரிய ஆலமரத்துக்கு ஒரு பூசணிக்காய் தண்டியாவது வந்து காயை கடவுள் படைச்சிருக்கக்கூடாதா? கடவுளுடைய படைப்பு என்ன அப்படி இருக்குது, ஒரு யோசனையே இல்லாமல் படைச்சி வச்சுருக்காரே அப்படின்னு சிந்தித்து கொண்டே அப்படியே அசதியில் உறங்கி விடுகிறான்டா. நல்ல உறக்கம். திடீரென்று காத்தடிக்கின்றது. ஒரு ஆலங்காய் அவனுடைய நெத்தியிலே சொட்டென்று விழுகிறது. திருக்கிட்டு எழுகின்றான். பார்த்தா பக்கத்தில் அந்த ஆலங்காய். இப்போது அவன் திடீரென்று ஒன்றை யோசிக்கின்றான். இவ்வளோ பெரிய ஆலமரத்தில் பூசணிக்காய் தண்டி கடவுள் காயை படைச்சிருந்தா இந்நேரம் என் நிலைமை என்ன, தலை சிதறி போயிருந்திருக்குமே என்று நினைத்து, அப்பா கடவுளே, நீர் எவ்வளோ பெரிய படைப்பாளி, நான் இப்போது உணர்ந்து கொள்கிறேன் என்று இறைவனுக்கு நன்றி சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றான். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கூட இறைவனிடத்திலே பல புரியாத புதிர் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களாய் இருக்கின்றோம். எங்களை ஏன் இப்படி படைத்தீர், ஏழையாக படைத்தீர், ஒழுங்கான வேலை இல்லை, நல்ல வசதி இல்லை, இடம் இல்லை, வீடு இல்லை, இப்படி பல கேள்விகளை அவரை நோக்கி நாம் முன்வைத்து கொண்டே இருக்கின்றோம். ஒன்றை மட்டும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனை என்பது கடலில் இருக்கிற ஒரு சின்ன நீர்த்துளி போன்றது. தேவனுடைய சிந்தனை என்பது கடலை விட பெருசு. ஆகவே நம்முடைய சிந்தைக்கும் அவருடைய சிந்தைக்கும் சான்ஸே இல்லை, கம்பேர் பண்ணவே முடியாது. நமக்குள்ள நியாயமான ஒரு சிந்தனை எழும்புகிறது போல இருக்கும், ஆனால் அது சரியானது அல்ல. நம்மளுக்கு அறிவு ஒன்று, அந்த அறிவை நாம் பயன்படுத்தக்கூடாதா என்று சில அறிவாளிகள் கேட்கலாம். இல்லை, அவருடைய படைப்பு மிக அற்புதமானது. யோவான் எழுதின நற்செய்தி 9ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு குருடன் இருக்கின்றான். சீசர்கள் அவனை பார்த்து இயேசுவினிடத்தில் ஒரு கேள்வி வைக்கின்றார்கள். ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ என்று கேட்கிறார். இயேசு சற்றும் யோசிக்காமல் ஒரு திருப்பி அவர்களுக்கு ஒரு பதிலை சொன்னார். இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, இவனிடத்தில் தேவனுடைய மகிமை விளங்கும்படிக்கே இவன் இப்படி பிறந்திருக்கின்றான் என்று சொன்னான். ஆம், நான் நிறைய நாட்கள் இப்படி யோசித்திருக்கிறேன். ஆண்டவரே, எத்தனையோ அனாதைகள், எத்தனையோ உடல் ஊனமுற்றவர்கள், ஏன் இவர்களுடைய படைப்புகள் இப்படி என்று நான் கேள்வி கேட்டிருந்திருக்கின்றேன். அதற்கு அந்த இடத்தில் எனக்கு விடை கிடைத்தது. இது தேவனுடைய மகிமை. அவருக்கு தெரியும் யாரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று. நான் அதை குறித்து யோசிக்க எனக்கு தகுதி அல்ல, ஏனென்றால் நான் அவரல்ல. ஆம் அன்பானவர்களே, விதைக்கின்ற உண்மையை கூட ஆண்டவர் சொல்லும்போது மார்க்கு புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 3 முதல் 9 வரைக்கும் இந்த விதைக்கிறவன் உண்மையை சொல்கிறார். அதில் 4 விதமான நிலங்களை குறித்து சொல்கிறார். அதில் நல்ல நிலம் என்று கடைசியாக ஒரு நிலத்தை சொல்லி, அதில் விழுகின்ற விதைகள் ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கும் என்று சொல்கிறார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈவன் அல்ல. வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இறைவன் பகிர்வர் அல்ல. அப்படி பகிராதனால் அவர் கெட்டவரா? இல்லை.
அவர் படைப்பு ஒவ்வொன்றும் அதிசயமானவை. சங்கீதம் 92 5, 6 வசனங்கள் இப்படி சொல்கிறது. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழங்கள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். கண்டிப்பாக நம்ம தேவனை குறித்து அறியாததுனால தான் மூடத்தனமான கேள்விகள்லாம் அவர் முன்னாடி நம்ம வச்சுட்ருக்கோம். ஒரு எஜமான் ஒரு 3 ஊழியக்காரனை கூப்பிட்டு ஒரு இடத்துல 10 தாளந்தும், ஒரு இடத்துல 5 தாளந்தும், ஒரு இடத்துல 2 தாளந்தும் கொடுத்து விட்டு தூரதேசத்துக்கு போகிறவமே சொல்லுவார். அதில் கூட எல்லோருக்கும் ஈவனாக இல்லை, ஒருத்தனுக்கு 5, ஒருத்தனுக்கு 10, ஒருத்தனுக்கு 2. இதில் பாருங்கள், அப்போ தேவனுக்கு தெரியும் யாருக்கு எதை எவ்வளவு கொடுக்கணும். இப்போ நான் அப்படின்னா, நான் இன்னொரு பிரசங்கி போல் நான் பெரிய உச்சத்தை அடையணும் அப்படின்னு நான் போராடினா தோற்று போவேன். எனக்கு தேவன் இந்த வேலையை தான் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா நான் அதில் திருப்தியாக இருக்க கடவன். நான் இந்த சின்ன ஊருக்குள்ளே தான் என் குடும்பத்துக்கு மட்டும்தான் நான் தலைவனாக இருந்து என் குடும்பத்தை மட்டும்தான் ரட்சிப்பினார் நடத்துறதுக்கு தேவன் சித்தமுள்ளவராக இருந்தால் நான் அதை செய்ய வேண்டும். இல்லை ஒரு பெரிய பிரசங்கியாராக மாறி எண்ணற்ற பேருக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை குறித்து அறிவிக்கிறதுக்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்னாலுங்களோ அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்தாலும் அந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்தால் நன்றி. ஒரு நேரம் பழைய சோறு கிடைத்தால் நன்றி, ஒரு நேரம் பிரியாணி கிடைத்தால் நன்றி, குடிசை வீடாக இருந்தாலும் நன்றி, கோபுரமாக இருந்தாலும் நன்றி. எஸ், தேவனை முழு மனதோடு அறிந்தவர்கள் அவருடைய சித்தத்தை இவ்வாறு விளங்கிக் கொள்வார்கள். தேவன் நல்லவர், என்றைக்கும் யாருக்கும் பாரபட்சம் பாராத தேவன். அவருக்கு தெரியும் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று. அதை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நம்மை குறித்து தேவனிடத்தில் கேட்கலாம். தேவனே, என்னுடைய திட்டம் என்ன? என்னை குறித்து நீ வைத்திருக்கிற திட்டம் என்ன? எனக்கு சொல்லும். என் மீது நீ வைத்திருக்கிற நம்பிக்கை என் மீது நிறைவுபடுத்த நான் உமக்கு அப்படியே ஒரு குயவன் கையில் இருக்க களிமணை போல நான் ஒத்துக்கொள்கிறேன், என்னை வணை. ஓவர். அவ்வளோதான். இதை மட்டுமே நாம் செய்ய வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.